சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மதுரை ரோடு பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் மருத்துவமனையின் நிர்வாகத்திற்கு சொந்தமான காம்பவுண்ட் பகுதியில் இருந்து வெளிவரும் மருத்துவ கழிவு மருத்துவமனையின் பின்புற பகுதியான புதுத்தேரு குடியிருப்பு பகுதியில் கழிவு நீர் சாலையில் வெளியேறுவதால் பல்வேறு தொற்று நோய்களால் அப்பகுதி மக்கள் அவதியுறுவது அடைவதாகவும், மேலும் அப்பகுதியில் வாடகை குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளிவரும் கழிவு நீரும் துர்நாற்றமுடன் இருப்பதாலும் பல முறை மருத்துவமனையை நிர்வாகத்திடமும் வாடகை குடியிருப்பு உரிமையாளரிடமும் இது குறித்து தெரிவித்து எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும், பேரூராட்சி நிர்வாகத்திடமும் கவுன்சிலரிடமும் பல முறை தெரிவித்து நடவடிக்கை மேற்கொள்ளாது உள்ளதால் கொசு மற்றும் துர்நாற்றம், குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு அவதிகள் கழிவு நீரால் அடைவதாகவும், மேலும் மருத்துவமனையை பின்புற பகுதியில் தினமும் பற்ற வைக்கும் நெருப்பில் வரும் புகையால் மூச்சு திணறல் போன்ற பல்வேறு அவஸ்தைகளை பொதுமக்கள் அடைவதாகவும், இதனால் வேலைக்கு போகும் நபர்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள், வீட்டில் இருக்கும் பெரியோர், கை குழந்தைகள் அனைவரும் அவதியுறும் நிலையில் உள்ளனர். வாடகை வீட்டிற்கு உறவினர்கள் கூட வருவதில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகமானது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு இப்பகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்க செய்ய வேண்டும் என கோரிக்கை நாங்கள் திருப்பத்தூர் புது திருப்பதி வாடகைக்கு இந்த வீட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்ததுலேருந்து இந்த தெருவில் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. வெளியில் பக்கத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது. குடியிருப்புகள்லேருந்து செப்டி டேங்க் தண்ணியெல்லாம் வெளியில் ரோட்டில் தான் விட்டுட்ருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களால் குழந்தைங்களை வச்சுட்டு இந்த பகுதியில் குடியிருக்கவே முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. நாற்றம் அடிக்குது, துர்நாற்றம் அடிக்குது. பக்கத்தில் மருத்துவமனையில் பற்ற வச்சு விட்றாங்க. அது என்ன வச்சு விட்றாங்கன்னு தெரியல. புகையாக வந்துகிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளேலாம் இருக்கவே முடியல. இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். வீடை பார்த்துட்டோம். வேறு பகுதிக்கு போக போகிறோம். இந்த குடியிருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த பகுதியில். என்னென்ன பாதிப்பு? குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கவே முடியல. குழந்தைங்கள வெளியில் ரோட்டில் நடக்க விட முடிய மாட்டேங்குது. கொசு நிறையா கிடைக்குது. கொசுனா காய்ச்சல் நிறையா வருது. உங்களுக்கு காய்ச்சல் தொந்தரவுலாம் இருக்குது. ஸ்மெல் அதிகமாக அடிக்குது. அதனால் இருக்க முடியல. அதுதான். தனியார் மருத்துவமனை, டாக்டர் வீடு, அவங்க புழங்குற தண்ணி, சாக்கடை தண்ணி, ஆஸ்பத்திரி தண்ணி எல்லாம் வெளியாகி ரோட்டில் வருது, பப்ளிக்கில் வருது. அதை நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் யாரும் கேட்குறது மாதிரி தெரியலை. அவங்க அதை ஒழுங்கு பண்ணவும் இல்லை. எங்களுக்கு இது ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க முடியலை. நோய் நொடியுமா இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியல. காத்தலுங்கள்லையுமா பிள்ளை ஊட்டியெல்லாம் யாருமே இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணும், இந்த சாக்கடை வெளியில் வராமல். அதுக்கு என்ன சொன்னாங்க நீ சொன்னதுக்கு? அவங்க செய்கிறோமாங்கிறாங்க. சொல்லி இப்படி விடாதியேன்னு சொன்னால் செய்கிறோம்ங்கிறாங்க. இந்த பள்ளத்து தண்ணியை தேக்கி வச்சிருக்காங்க, போக விடாமல், பள்ளத்துக்கு போக விடாமல். அதையும் சொல்லி மட்டப்படுத்தி விட்டா சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டோம். செய்கிறோம்ங்கிறாக, செய்யலை, தேக்கி வச்சிருக்காங்க. அதுவும் மழை பெஞ்சு எல்லா வாரி தண்ணியும் சாக்கடை தண்ணி இறம்பி அதிலே கொசு முட்டையிட்டு அதிலே தண்ணி பெருகி வத்துனாத்தான் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு தொல்லையாத்தான் இருக்குது. அவங்க அது மோட்டர் வச்சே வெளியாக்கி விட்டுறாங்க. இன்னும் நேரம்னு இல்லை. மத்தியானத்துல ஒரு தவணை வெளியாக்கி விட்றா. நைட்ல 12, 10 மணி, 11 மணிக்கு ஒருக்கா வெளியாக்கி விட்டுறாங்க. அது எனி டைமும் வெளியில பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மோட்டர் வச்சுதான் எடுத்து வெளியில விடுறாங்க. பேரூராட்சியிலையும் இந்த கணக்கெடுக்க வர்ற பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நாங்க சொல்றோம்மான்னு, நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா, நாங்களும் சொல்றோம்னு எழுதிக்கிட்டு போகுது, பார்த்துட்டு போகுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள இது கழிவு பூரா வச்சு தீ வச்சு கொளுத்துறாங்க. அந்த புகை பூரா வெளியில தான் வருது. எங்களுக்கு சுவாசிக்க முடியல.
அது சுவாசிக்கிறதுனால எங்களுக்கு நோய்வா இருக்குது. என் பேர் தமிழ்ச்செல்வி. புதுத்தெரு இதில் தான் போகிறோம் வரோம். இது எந்த நேரமும் எல்லா கழிவு தண்ணியுமே இதில் தான் போகுது. எல்லாருக்குமே மருத்துவம் இவங்கதையும் பார்த்து எல்லாம் சுகாதாரமாக இருக்கணும் இது பண்ணுறது. இதுலேட்டே பாதி எல்லாருக்கும் வியாதி. யார் வந்தாலும் என்ன இப்படி போகுது, இங்கே தான் குடியிருக்கேன்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. ஒரு சுத்தமாக இதை கொஞ்சம் நல்லா நடவடிக்கை எடுத்து பார்த்து தரணும். இதில் கொசு எல்லாமே எல்லாருக்குமே தான் பரவுது. எல்லாருக்குமே இது வியாதி தானே. கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். இதை சொல்லி எல்லாருமே சொல்லியாச்சு. சொல்லி பார்த்து தர சொல்லணும். அது வெளியவே ரோட்டில் தான் போகுது. வண்டியில் வந்தோம்னா நடந்து வரவங்க மேலேலாம் வண்டியில் போனால் தெரிக்குது. அவங்க திட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அதில் என்ன சொல்கிற மாதிரி இருக்குது? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் போகிறோம். அவங்கள எது சொல்கிற மாதிரி இருக்குது? சொந்தக்காரவங்களாம் எல்லாருமே வாரவங்க பூராமே என்ன இப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்கூலு பிள்ளைய எல்லாருமே தான் நடந்து போகிறாங்க. எல்லாருக்குமே பாதிப்பு தான். அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கோம். எல்லாருமே தான் போய் இப்படி போதே செய்தேன்னு அவங்களுந்தே இதில் வராங்க. இந்த ப்ரொஃபஸர்லாம் இதில் தான் வாக்கிங் வராரு பார்க்குறோம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்கல.